ஏன் அல்லாஹ்வை புகழணும்? இந்த உணவை கொடுத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்அமனா வ ஸகானா வ ஜஅலனா மினல் முஸ்லிமீன். இந்த தண்ணியை கொடுத்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும்னு சொல்றோம். நபி அல்லாஹ் அதிகமா என்னைய திக்ர் செய்யுங்கன்னு சொல்றான். வதுகுர் ரப்பக கசீரா, அதிகமா என்னைய திக்ர் செய்யுங்க அப்படிங்கிறான். நம்ம உட்காந்து அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ்லான்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறதா? அப்படி இல்லை. நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுலையும் அல்லாஹ்வை நினைக்கணும். அல்லாஹ் சொல்லணும். நம்ம சொல்றத பார்த்து பிறர் சொல்ல வைக்கணும். இது அல்லாஹ்னால நடந்துச்சு. கீழே விழுந்துட்டோம், இந்த கல்லு தடுக்கிருச்சு அதனால விழுந்துட்டேன், கல்லு மேல பழி போடக்கூடாது. அல்லாஹ் நாட்டம் கீழே விழுகணும்னு இருந்திருக்கு, பரவாயில்ல ஏதோ கீழே விழுந்து சின்ன காயத்தோட அல்லாஹ் பாதுகாத்துட்டான். இப்படி அல்லாஹ்வை நினைக்கணும். சிலருக்கு கீழே விழுந்து கால் என்ன செஞ்சிடும்? உடைஞ்சு போயிடும், நடக்க முடியாம போயிடுவாங்க. இப்ப நமக்கு அப்படி ஆகலையே அப்படின்னு என்ன செய்யணும்? இப்படி ஒவ்வொரு தருணத்திலையும் அல்லாஹ்வை நினைக்கணும். மதரசாவுடைய நோக்கம் அதுதான். மதரசாவுக்கு நீங்க வர்றதுனுடைய நோக்கம் அதுதான்.